சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த டம்மி போலீஸை ஜீப்லேருந்து இறங்கி வர சொல்கிறாங்க. இறங்கி வந்ததுமே கீழே மேலேயும் பார்த்துட்டு அந்த ஒரிஜினல் போலீஸ் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் மதுரையில் எந்த ஸ்டேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்க அவங்க அப்படியே முழிக்கிறாங்க. என்ன நாம் எந்த ஸ்டேஷன்னு கேட்டோம், இப்படி முழிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சார் என்ன சார் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே, என்ன ஸ்டேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மதுரை தல்லாக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. தல்லாக்குளமா, சரி என்ன கேஸ விஷயமா இங்கே திருச்சிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஒரு கொலையாளி ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டான், அவனை நாங்கள் ஒரு மாதமாக தேடிட்டுருக்கோம், இப்போ தான் அவன் திருச்சியில் இருக்கிறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிது, அதனால் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரிஜினல் போலீஸ் அப்படியா, ஆனால் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது, வேறு மாதிரிலாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு டம்மி போலீஸ், நீங்கள் சட்டவிரோதமாக அவர்கிட்ட வேலை செய்கிற அந்த முருகனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதா அவங்களோட முதலாளி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க, சார் அவங்களுக்கு ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்க, வேணும்னா கேஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இதுக்கிடையில் காளிமுத்துவும் விக்ரமோட நம்பருக்கு மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோனை விக்ரம் கிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஒரு பக்கம் அந்த டம்மி போலீஸ் பயந்துட்டே தான் நின்றுட்டுருக்காங்க, எங்கே மாட்டிப்போமா அப்படின்னு. கரெக்டாக அந்த ஒரிஜினல் போலீஸ் ஜீப்லேருந்து இன்னொரு கான்ஸ்டபிள் இறங்கி அந்த டம்மி போலீஸுக்கு விஷ் பண்ணுறாங்க. செல்வன் சார் நீங்களா அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஒரிஜினல் போலீஸ் என்னப்பா உனக்கு தெரியுமா இவரா அப்படின்னு கேட்க, நல்லா தெரியும் சார், இவர் மதுரை தல்லாகுளம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 6 மாதம் நான் இவர் கூட தான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, அப்போ யோசிக்கிறாங்க அந்த டம்மி போலீஸ், நல்ல வேலை இவன் காப்பாற்றினான், இல்லைன்னா நம்ம நல்லா மாட்டியிருப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வராங்க. சார் நீங்களே பாருங்கள், அந்த கேஸ் ஃபைலை வாங்கி பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையா இல்லை அவங்க சொல்கிறது உண்மையானு தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம் பரவாயில்ல, அதான் எங்கள் கான்ஸ்டபிளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் நான் என்ன விசாரிக்கிறது, சரிங்க சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஜீப்பில் போய் ஏறலான்னு போகும்போது திரும்பவும் அந்த ஒரிஜினல் போலீஸ் சரி எதுக்கும் நாம் ஒரு முறை ஈஸ்வரையா கிட்ட கேட்டுருவோம், ஏன்னா அவர் அவ்வளோ சாதாரணமாக யார் மேலேயும் சந்தேகப்பட்டு சொல்ல மாட்டார், அதனால் நாம் இவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஒரு முறை நாம் கால் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஈஸ்வரனுக்கு கால் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அதனால் அந்த டம்மி போலீஸை கொஞ்ச நேரம் இருக்க சொல்கிறாங்க. அவங்களும் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் விக்ரம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவங்க ஈஸ்வரனுக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க. 2-3 முறை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, நாட் ரீச்சபிள்னு வரும். சாரி சார் அவருக்கு கால் போகலை, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவங்கள அங்கேருந்து போக விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அங்கே விஜயா ஐஸ்வர்யா ஜோதியை போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஜோதி கண் முழிச்சதுக்கப்புறமா பேசுகிறாங்க. கண் முழிச்ச உடனே மகா எங்கன்னு தான் கேட்பாங்க. மகா இங்கே இல்லைம்மா, அவள் போயிட்டா, அவள் நம்ம மேலே எல்லாம் ரொம்ப கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி கோவமாக இருக்கா, அவள் தானே என்னை இங்கே அட்மிட் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவளாம் உன்னை அட்மிட் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அந்த பொண்ணு அவள் கூட யாருமே இல்லைன்னு தானே சொன்னா, இப்போ பாருங்கள் அவள் தான் அட்மிட் பண்ணியிருக்கா, எதுக்காக அவள் விட்டுட்டு போகணும், எனக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நந்தினி இவங்க உள்ள என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கலான்னு நிற்பாங்க. அந்த சமயம் பார்த்து அவங்க மகா எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த ரவுடி கிட்ட இருந்து கால் வரும். மேடம் இந்த முறையை நாங்கள் மகாவை மிஸ் பண்ணிட்டோம், அவங்க நம்பருக்கு கால் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சரி விடுங்க, இனிமேல் எனக்கு காலே பண்ணாது அப்படின்னு ரொம்ப கோவமாக காலை கட் பண்ணிவிட்டு அவள் போனால் என்ன, எப்படியும் அந்த விக்ரமை திருச்சியில் பிடிச்சிட்டோம், அவனை காலி பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அந்த மகாவை அவள் கூட பொண்ணை வச்சு நாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம், நம்ம பிளான் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி ஜோதியை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வராங்க. அப்போது ஜோதி ரொம்ப புலம்பிகிட்ருப்பாங்க. மகாவை யாரோ கொலை பண்ண வந்தாங்க, அதுதான் யார் எதுக்காகன்னு எனக்கு தெரியல, அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ விஜய் நந்தினியை பார்த்து, அத்தை அது யாருன்னு இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நந்தினி, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுராம்,
கண்டிப்பாக அந்த விக்ரமும் மகாவும் செத்து போக போகிறாங்க. அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே அந்த டம்மி போலீஸ்லாம் வந்து விக்ரமை வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போது மகாவும் அமுதாவும் வந்து திருச்சிக்கு போயிட்டுருப்பாங்க. ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போது வந்து கரெக்டாக வந்து மகா வந்து விக்ரமை பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே அமுதாவை வந்து ஆட்டோலேருந்து இறங்கி போக சொல்லிவிட்டு மகா மட்டும் வந்து அந்த ஜீப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவங்க விக்ரமை வந்து ஒரு தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு விக்ரமை ஷூட் பண்ணலான்னு சுற்றி எல்லாரும் வந்து விக்ரமை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி வந்துட்டு கன்னு கையில் வச்சுக்கிட்டு விக்ரமை சுடலான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது விடாமல் வந்து மகா வந்து விக்ரமோட நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு யார் அது திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்குதுன்னு கேட்க, திரும்பவும் அதே காவேரி மேடம் தான் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் வந்துட்டு சார் ஃபோனை கட் பண்ணாதீங்க, கொடுங்க சார், நான் ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவும் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.